கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 25/2/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். I will restore twice as much to you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்டிப்பான நன்மைகளை தருகிற ஆண்டவர். வேதம் நமக்கு சகரியா 9:12 அந்த வார்த்தைகள் முழுவதுமாய் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Return to your fortress, O prisoners of hope. Even now I announce that I will restore twice as much to you. நம்முடைய வாழ்க்கையில் இழந்த காரியங்களை திரும்ப தருகிறவர், இரட்டிப்பான நன்மைகளை தருகிறவர். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நம்முடைய வெட்கம், நிந்தை, அவமானத்திற்கு பதிலாகவும் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். ஏசாயா 61:7 சொல்கிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள், ஏளனங்கள் இதெல்லாவற்றுக்கு பதிலாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆவியின் வரம் 2 மடங்கு கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். தேவ மனுஷனிடத்தில் கர்த்தருக்கு நாமும் ஆண்டவரிடத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், அதை கேட்போம், அதை சுதந்திரிப்போம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கட்டாயம் தருவதற்கு தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காய் நன்றி. தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து விலக்கி மறைத்து தேவ சமாதானம் எங்களோடு கூடந்தபடினால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் தேவ சமாதானம் வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் பதிலும். இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. யார் யாரிடத்தில் சொன்னது? எகியேலின் குமாரன் செக்கனியா இஸ்ரவேலருக்காக எஸ்ராவிடம் சொன்னது. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது யார் யாரிடத்தில் சொன்னது?